இதுக்கு அந்த கோயம்புத்தூர் எம்எல்ஏ ஒருத்தி இந்த வானதி அவள் ஒரு இது என்ன உண்மையே பேச உத்தமி, ஓகே, உண்மையே பேச உத்தமி வந்துட்டு பெரிய அதுக்குள்ளே அதை ஒரு கலவரத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆதின்னு செய்து தேவையில்லாதது எல்லாமே ஒரு ட்ராமா. உங்களுக்கு எல்லாருக்குமே மக்கள் எப்போ சண்டை போட்டுச்சிருந்தா நல்லதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. இது நல்லதுக்கே கிடையாது. மை வேண்டுகோள், இந்த மாதிரி மக்கள் நீங்களும் இந்த மாதிரி ரூமர்ஸை கேட்டுட்டு பலிக்கடை ஆகாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஏன்னா நாடு ஒன்று. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்வேடர்ஸ், தட் இஸ் வெளியிலேருந்து வந்த முஸ்லீம் இன்வேடர்ஸ் இல்லாட்டி பிரிட்டிஷ் கொலோனியல் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை தூக்கிட்டு வந்து வற்புறுத்தி மக்களை மாற்றினாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க மாறினாங்க. அதை வந்து இப்போ அவங்க ஒரு 200 வருஷமாக 300 வருஷமாக அதை ஃபாலோ பண்ணவங்கள இன்றைக்கி சடனாக மாறுன்னு சொன்னால் அதுவும் தப்பு. நம்ம என்ன யோசிக்கணும், இவர்கள் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் நம்மளோட சகோதர சகோதரிகள். அதில் இந்த வேறுபாடுகளை பெருசு பண்ணாமல், இந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல், நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. வாழ்வாதாரமே ஒரு பெரிய பிரச்சனை. அதை பற்றி எந்த அரசியல்வாதி பேசுகிறான்னா பேசுறதில்லை. அதில் எல்லாருமே இந்த ஆதீனம் மாதிரி, இந்த மதுரை ஆதீனம் ப்ளஸ் மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே தேவையில்லை. இந்த ஹிந்து, முஸ்லீம், இந்த கிறிஸ்டியன், இந்த தேவையில்லாத மத பிரச்சனைகளை பேச வேண்டாம். நம்மளுக்கு தேவையில்லை. அது நம்மளுக்கு சோறு போட போகிறதில்லை. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.